ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் சாஃப்டான கருப்பட்டி பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பணியாரம் பண்ணுறதுக்காக பச்சரிசி 2 கப்பு எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா மினிமம் 3 to 4 hours நல்லா ஊற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அரைக்கிற மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இனி இது நல்லா ஊறுறதுக்கு அப்புறமா இதை நான் கிரைண்டரில் அரைச்சிருக்கிறேன். மிக்சியில் கூட நீங்கள் தேவைப்பட்டால் அரைச்சிக்கலாம். இடையிடையே நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பணியாரம் செய்யும்போது இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் மாவாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா உள்ளே வேகாமையோ இல்லைனா சாப்பிடும்போது நல்லாவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் மாவு நல்லா அரைச்சதுக்கப்புறம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கையாலே நல்லா கலந்து கொடுத்துட்டு 4 hours நீங்கள் வெளியே வச்சு புளிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம தோசை இட்லிக்கு மாதிரிலாம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப புளிச்சிட்டு அப்படின்னாலும் நமக்கு பணியாரம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் 4 hours வச்சாலே போதும். அதுக்கப்புறமா இதோட நான் கருப்பட்டி பாகு சேர்த்துருக்கிறேன். கருப்பட்டி பாகு உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட 4 ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துருக்கிறேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கூட கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருப்பட்டி பாகு சேர்த்துட்டு நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. இதோட துருகுன தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படின்னா தான் பணியாரத்துக்கு நமக்கு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பணியார கல் சூடானதுமே இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. சில பேர் ஃபுல்லாகவே நெய் ஊற்றி பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால நெய் ரொம்ப வேஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் ரொம்ப சாப்பிடும்போது திகட்டுற மாதிரியும் ஃபீல் ஆகும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நெய் ஸ்மெல்லும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் அப்புறம் எல்லா குழியிலையுமே அந்த மாதிரி நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்ததுமே அப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு அந்த பக்கமும் மாறி மாறி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மோஸ்ட்லி சிம்மில் வச்சே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் ஈவனாக நமக்கு உள்ளே குக் ஆகி வரும். தீயை குறைச்சி வச்சு நம்ம பணியாரம் செய்யும்போது அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ளேமை ரொம்ப ஜாஸ்தியாக கூட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியில் டக்குன்னு கருகி போயிடும். அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, உள்ளேயும் வேகவும் செய்யாது. அதனால தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.